விஷயத்தை விட்டுறாதீங்க, பாயிண்ட நோட் பண்ணுங்க எல்லாருமே. யாரு வேணா புரியுது. அவ்வளோ பண்டிகை வருதுங்க, கவதாரி வருது, நரி வருதுங்க, தோக்கு மேலே கோபா நரி வருதுங்க, அப்புறம் பாம்புங்க வருதுங்க. யாரும் இருக்க முடியுமா சார்? இருக்க முடியுமா சார்? ஓடி போயிட்டு ஓடி போயிருக்கீங்க. அதான் நடக்குது சார். நான் கோச்சிக்காதீங்க, நான் உண்மையை சொல்றேன். உங்களை ஒத்துக்க நான் என்ன பண்ணுறேன்? கோயிலாக போகும்போது இந்த கோயில் பார்த்து போகிறத சுத்தபத்தமாக போகணும். தம்பி எல்லாத்தையும் சொல்லுங்க.
மரம் இருக்கு? அந்த கோயிலுக்கு போறீங்க, என்ன மரம் வச்சிருக்காங்க? எருமை. யார் எருமை கும்பிடுறது? சிவனுக்கு வந்துட்டு யமனுக்கு எருமை. என்ன பண்றீங்க நீங்க? அவரை கூப்பிடுங்க, அந்த எனக்கு சொல்லி முடிக்கணும். முடிச்சது 2 பேருக்கு மேடம். அங்க போய் நம்ம என்ன வேணும்? என் மாமியார் செத்து போயிடும், என் மாமா கடை செத்து போயிடும், அவர் சொத்து பிரிச்சா அவருக்கு சத்தமா எனக்கு சொத்து வரும். இந்த மாதிரி தாட் தான் நம்ம போய் எங்க வேண்டாம் ப்ரே பண்றோம். இந்த சாத்தான்ல இருக்கலாம். பக்கத்து கோயில் வந்து மேடம் 2 எருமை வந்து வச்சிருக்கான். அவன் ஒண்ணு எருமை வச்சிருக்கான். யாரும் போயிருக்கீங்களா? எல்லாரும் போயிடுவாங்க சார். நம்ம தான் கடைசி. ஆமா சார். கோயம்புத்தூர்லாம் பக்கத்துல எப்படி கால் வச்சா கேட்கலாம். சார் இன்னைக்கு தெரியுது, இதான் டாக்டர் வச்சு நீங்க தெரிஞ்சு போச்சு. தெரியாத வரைக்கும் அவங்க போனதான் சரியா நினைச்சு நானே போயிருக்கேன். கூட்டிட்டு போயிருக்கேன் நிறைய பேர். நிறைய பேர் கூட்டிட்டு போயிருக்கேன். சார் உண்மையிலே நான் நீ சொன்னேன் சார். சோல் ரிலேஷன் இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்ப்பேன் சார். ஆனா எப்படி எனக்கு ரிலேட் பண்றதுன்னு தெரியாது. தெரியும்னா எல்லா மந்திரக்காரும் எனக்கு தெரியும். இப்போ இந்த டைப் ஆஃப் மந்திரவாதிக்கு இவரை கூட்டு போனா சரியா இருக்கும், இந்த டைப் ஆஃப் மந்திரவாதிக்கு இவரை கூட்டு போனா சரியா இருக்கும் மட்டும் எனக்கு தெரியும். அப்ப யாராவது என்ன வந்து ஆடிட்டு வந்தாங்கன்னா, ஓ இந்த மாதிரி விஷயமா எனக்கு சொல்ல மட்டும் தான் தெரியும், பட் வேற எதுவும் தெரியாது. நீங்க இவர்கிட்ட போனீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எங்க போனாலும் தயவு செஞ்சு நீங்களும் போட வாங்க. நான் போய் தான் இந்த சோழர்கள் எப்படி ரிலேட் பண்றாங்க, யார் என்னென்ன பண்றாங்க மந்திரக்காரங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஒருத்தர் வந்து சோழ ரிலேட் பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒண்ணு இல்லை அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு கோழி எடுத்து அப்படி எடுக்கிறாங்க சார். எடுக்கும்போது கோழி கப்பி செஞ்சு ஸ்பாட்ல செஞ்சு போகுது. அப்ப அவன் என்ன சொல்றான், அதுக்கு சோழம் வந்து இது எடுத்து அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன சொல்றான், இங்க ஒரு மஞ்சள் சோப்புல தண்ணி வச்சிருப்பாங்க, ஏதோ சித்திரம் வச்சிருப்பாங்க. இவன் ஒருத்தன் சார் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அப்படி இறச்சி மஞ்சள் தண்ணி இறங்கினா இறங்கிச்சு சார். டக்குனு போய் சார் இந்த மாதிரி ஒரு புது விஷயம்லாம் தெரியும். நான் பிஹெச் உள்ளப்போ எனக்கு ஐடியா பேசி இவரை சோழலாம் இன்வைட் பண்ணுவான்னு சொன்னார். இவர் எங்க கொண்டு இறங்குவார் நமக்கு ஆனாப்பட்ட எல்லாம் மொத்த மந்திரங்கள் பார்த்துட்டு போன சோட்டா நிற்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன டைப்ல விளங்க சார். இவதான் ஸ்ட்ரீட்டில் நான் போறேன், ஆனால் அவர் சோழலாம் இன்வைட் பண்ணுவார். அப்போ அன்னைக்கு ஒரு சோழ் ஆடிட்டு வந்து என்கிட்ட ஒரு லேடி அதான் சார் கம்முன்னு ஆடிட்டு வருது. இவர்கிட்ட போனது ஒரே விஷயம், காசு இல்லை, நம்ம காசு செலவு பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். சரி இவர் என்னதான் பண்றாரு பார்க்கலாம் நான் கூட்டிட்டு போறேன். அது ஆடிட்டு வருது வேட்டிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு போறேன் ஸ்ட்ரீட்டுக்கு. வாங்க மேடம் உட்கார வச்சா அப்புறம் அது ஆக்ரோஷமா ஆடி வருது. நான் உட்காந்து நான் சொல்லிட்டேன் டர்னா உள்ள நான் இப்போ அதுக்கு என்ன டர்ன் நீங்க மேடம் சாரி இன்வைட் பண்ணிட்டாரு, சாரி இன்வைட் பண்ணிட்டாரு. நான் இங்கே உட்காந்து ஒன்றும் அவட்ட சொல்ல எப்படி இன்வைட் பண்ணேன் அது சொன்ன எதிர்த்து பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப மிராக்கிளஸ் ஆகுது என்ன நடந்துச்சு. ஏன்னா ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா ஏதோ மலேசியா முதல்ல வந்தேன். முதல் கேள்வி நான் சொல்றேன் என்ன சொல்லி தொலைக்கிறேன் நீ படி போயிட்டே இருக்க நான் நம்பணும் சார். ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். நிறைய பேர் சோல் எலிவேட் பண்ணி என்னென்ன பண்றாங்கன்னு தெரியும். ஆனா அந்த சோல் திரும்பி 6 மாசம் கழிச்சு அவங்ககிட்ட வந்துடும். அந்த சோல் எலிவேட் பண்றப்ப நல்லா இருப்பாங்க, திரும்பி அந்த சோல் கனெக்ட் ஆகிடும். நீங்க எங்க போய் சேர்க்கறீங்க, என்ன நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்க. நான் முதல்ல நான் என்ன பேசுறேன் இது மட்டும் எனக்கு தெளிவுபடுத்துங்க சார். ஒரே ஒரு விழாக்கா கவர் பண்ணிட்டு அது எங்க போறோம் அதோட சேர்த்து வரும். அது எந்த இடம் சார் கேஷன் போடுங்க அவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட் தான் ஏரியா கொண்டு போய் திரும்பி அது வராது. மத்தவெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னா கொஞ்சம் நாள் திரும்பி அதே இடத்துல வந்துடும். இவர் கொண்டு போய் சேர்க்கிறது திருப்பி அது வராது இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துன்னா அது வேற அட்டாச்மெண்டா இருக்கும். அதனால அந்த மாதிரி சோழிக்கிறாங்க வேற எங்க போகாதுன்னு சொல்றாரு சார். ஏன்னா திருப்பி அட்டாச் ஆகும். காய்ச்சல படத்துல எங்க போறாங்க அதுவும் தெரியுது. சரி நீ சொல்றீங்க சார். அடுத்த கேள்வி மொத்தம் கையில போட்டுருவாங்க. நான் மாட்டல சார். அடுத்த கேள்வி சார். நீங்க சில விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மன்னிச்சுக்கங்க. சரி சார்
கமிஷனர் வராது. நான் வெயிட் பண்ணாங்க. கூடிய போயிடும். சீப் சைலண்ட் சத்தம் கேட்க போச்சுங்களா? சைலண்ட் சத்தம் கேட்டால இப்போ இத்தனை பேர் இருக்கோம் சார். ஒரு 4 திருட வெளியே உட்காந்துருக்காங்க வச்சோம் சார். இங்க ஒரு போலீஸ்காரன் நான் எஸ்ஐ ஒருத்தர் யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவன் உட்காந்துருப்பானா? எப்பா அவன் எஸ்ஐ இப்போதான் தெரியுது. அப்புறம் கண்டுபிடிச்சா அப்படி டீ குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்காம வெளியே போயிடுவான். அது மாதிரி நான் இந்த மாதிரி நின்னா போதும் மேடம். அப்படின்னா பேச்சுவார்த்தை கிடையாது. நின்னா போயிடும். இதுதான் அவளை அப்படின்னா நீங்க யார் சார்? நான் கேள்வி மட்டும் உள்ள பதில் சொல்லல. அது முக்கியம் இல்லை. இல்ல சார், எனக்கு டெஸ்ட் பண்ண முக்கியமே நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் தான் ரிமூவ் பண்ணார். திருப்பி நம்ம கிட்ட அது வராது. திருப்பி வராம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுக்குறாரு. இதான் கிளாஸ். அவ்வளோதான் கூட பண்ணுங்க. இந்திக்காக போகிறாங்க இல்ல சார், இந்த கணினி நிறைய பேர் தெரியல சார். ஏன் நீங்க போகணும்னு சொல்றீங்க? ஏன் திருப்பி அட்டாச் ஆகுது? இதெல்லாம் தெரியல. அதுக்காக சொல்றேன் சார். ஓகே சார். சார் 2600 610 20 30 40 50 2680 temples in Tamil Nadu are practicing this kind of occult practices. India Board 70 80 2680 1 2 3 4 5 6 7 2687 temples in India are practicing occult practices and doing animal sacrifice. இதனா பவர் வரும் அவங்களாம் கோயிலுக்கு நீங்கள் அந்த கோயில் ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் எங்கே போகிறதுன்னு அங்கே போகிறீங்க. ஸோ கோயிலுக்கு பவர் கூடாது. காசு கொடுக்குறீங்க, அனிமல் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்படின்னா இங்கே கூட இருக்குது, விஷயம் கூட இருக்குது. சிங்கப்பூரில் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க ரூல்ஸ் போட்டுருவோம். ஆஃப்ரிக்கா நீங்கள் பரிசீலனை போனாலும் கூட கவர்மெண்ட்டே ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க, பண்ணுங்க. பேசி இடம் கொடுத்து வச்சுருக்கான். அவங்க பார்த்தாக்கா இந்த வளர்ச்சி பார்த்தாங்க, வளர்ச்சி பருந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த மரத்தில். நீங்கள் வந்து கோயிலுக்கு வெட்டி போடுறவங்க வந்து சாப்பிடும். யூடியூப் பாருங்க, அந்த 2 வாட்டி போயிடுங்க. நல்லா பாருங்க. அங்கே இருக்கும்போது ஒரு லேடி வந்து ஒரு சுருத்தம் பீரை வச்சுட்டு போகிறாங்க. சுருத்தம் நான் பீரை தரல, நான் போய் தரல, நான் வச்சேன். அந்த பேரை நானே பிடிச்சிருக்கேன். அவன் சுருட்டு நல்லா அடிக்கிறது இப்போ பாருங்க, அழகாக இருக்கும். அந்த மாதிரி சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் என்ன பண்ணுறது? போன் எடுக்கப்படுது, இப்படி வைக்கப்படுது. சரியா? இந்த போன கோயில் இந்த மாதிரி கோயில் போனால் அந்த கோயிலுக்கு வந்து சரி all occult practice temples in Tamil Nadu, temple of divine fire, all occult practice in Tamil Nadu as the beauty God desires. இது மட்டும் செய்யும். அந்த மாதிரி செய்யுங்க. அணிஞ்சு போட்டோம், நாங்கள் எங்கள் வேலை செய்வோம். சரிங்களா? கொஞ்சம் பொருசை வேணும். 1 2 3 4 5 6 7 8 100 200 350 60 கோயில் வந்து நிலவரி கொடுத்துருக்காங்க. பலி கொடுக்கும் அனைத்து கோயில்களும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றன. பலி கொடுக்கும் அனைத்து கோயில்களும் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக இருக்கின்றன. தமிழில் சொல்லுங்கள். சொல்லுங்க. அமைய சொல்லுங்க. சரி, எந்த கோயில் நீங்கள் போயிருந்தீங்களோ அந்த கோயில் நீங்கள்
practicing vocal practice Temple of Divine from Tamil Nadu. All Temple of Tamil Nadu practice vocal is really God. தாந்திரிகம் செய்யப்படும் அனைத்து கோயில்களும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள தாந்திரிகம் மற்றும் பலி கொடுக்கும் கோயில்கள் அனைத்தும் தெய்வீக தமிழ்நாட்டில் உள்ள தாந்திரிகம் மற்றும் பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள தாந்திரிகம் மற்றும் பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள பலி கொடுக்கும் கோவில்கள் அனைத்தும் இறைவன் விருப்பப்படி தூய்மையாக இருக்கின்றது. அதாவது ஒரு கோயில் ஒரு தேர் வருது, பெரிய கோயில் தேர் போவாங்க. சரிங்களா? இந்த தேர் போகிறவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க? பலி கொடுப்பாங்க. என்ன மாதிரி கொடுப்பாங்க? ஆடு பலி அல்லது ஏதோ பலி. பூசணியாக கொடுப்பாங்க. ஆமாம் மேடம், அதாவது உள்ளுக்கு குங்குமம் போடுவான், குங்குமம் வரும். ஏன் மாதிரி செய்கிறாங்க? ஏன் செய்கிறாங்க? சாமி உள்ளுக்கே இருக்கும். இன்னைக்கு வெளியே வர